ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் கற்றுக்கலாம். நாம் இந்த வீடியோவில் நம்ம டெய்லி பேசக்கூடிய தமிழ் வாக்கியங்களில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆனால் நம்ம ஒவ்வொரு நாளுமே பேசக்கூடிய தமிழ் வாக்கியங்களை நாம் இங்கிலீஷில் கற்றுக்கலாம். எல்லா சென்டென்ஸையும் எங்கூட சேர்ந்து நீங்களும் கூடவே சொல்லுங்கள். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 25 சென்டென்ஸையும் நீங்கள் கிளியராக கற்றுக்கோங்க. இந்த சேனல் இப்போது தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. கண்டிப்பாகவே நான் சொல்லிக் கொடுக்குற ஒவ்வொரு சென்டென்ஸுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நாம் பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, அதற்கு வாய்ப்பில்லை. அதற்கு வாய்ப்பில்லை. அதற்கு வாய்ப்பில்லை. நம்ம கண்டிப்பாகவே இதை நம்ம டெய்லியுமே நம்ம பேசுவோம். இந்த சென்டென்ஸ் எல்லாமே அதற்கு வாய்ப்பில்லை. இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா, நோ சான்ஸ் ஃபார் தட். அதற்கு வாய்ப்பில்லை. நோ சான்ஸ் ஃபார் தட். நெக்ஸ்ட் ஒன், எங்களுக்கு பணம் தேவை. எங்களுக்கு பணம் தேவை. இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா, we need money. we need money. எங்களுக்கு அப்படின்னா we, பணம் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் மணி, தேவை அப்படிங்கிறதுக்கு நீட். ஸோ எங்களுக்கு பணம் தேவை அப்படின்னு சொல்கிறதுக்கு we need money அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், என்ன காரணம். என்ன காரணம். வாட் இஸ் த ரீசன். வாட் இஸ் த ரீசன். என்ன காரணம். நெக்ஸ்ட் ஒன், யார் வருகிறார். யார் வருகிறார். யார் வர்றாங்க அப்படின்னு நம்ம பேச்சு வழக்கில் கேட்போம் இல்லையா. வீட்டுக்கு யார் வர்றாங்க, ஆஃபீஸ்க்கு இன்றைக்கி யார் புதுசாக வராங்க. ஸோ யாராவது புதுசாக ஒரு இடத்துக்கு வராங்க அப்படின்னா யார் வர்றாங்க அப்படின்னு நம்ம கேட்போம்ல. இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் கேட்கணும் அப்படின்னா, ஹூ இஸ் கம்மிங். ஹூ இஸ் கம்மிங். என் கூட சேர்ந்து சொல்லுங்கள். ஹூ இஸ் கம்மிங். யார் வருகிறார். நெக்ஸ்ட் ஒன், உங்களிடம் இருப்பதை பயன்படுத்துங்கள். உங்களிடம் இருப்பதை பயன்படுத்துங்கள். இதை நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா, யூஸ் வாட் யூ ஹாவ். யூஸ் வாட் யூ ஹாவ். யூஸ் அப்படின்னா பயன்படுத்துங்கள். வாட் யூ ஹாவ் அப்படின்னா உங்களிடம் இருப்பதை. ஸோ உங்களிடம் இருப்பதை பயன்படுத்துங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு எங்கூட சேர்ந்து சொல்லுங்கள் இங்கிலீஷில். யூஸ் வாட் யூ ஹாவ். யூஸ் வாட் யூ ஹாவ். நெக்ஸ்ட் ஒன், ஆனால் அது எனக்கு பிடிக்கும். ஆனால் அது எனக்கு பிடிக்கும். நம்ம சொல்லுவோம்ல, ஆனால் எனக்கு அது பிடிக்கும். இதை நம்ம எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில். பட் ஐ லைக் இட். பட் ஐ லைக் இட். நெக்ஸ்ட் ஒன், மெதுவாக போகாத. மெதுவாக போகாத. லேட் ஆகிடுச்சு ஸ்கூலுக்கு, ரொம்ப ஸ்லோவாக பிள்ளைங்க நடந்து போனாங்கன்னா மெதுவாக போகாத அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. இதை நம்ம இங்கிலீஷில் டோன்ட் கோ ஸ்லோ அப்படின்னு சொல்லணும். மெதுவாக போகாதே அப்படிங்கிறதுக்கு டோன்ட் கோ ஸ்லோ. ஸ்லோ அப்படின்னா மெதுவாக அப்படின்னு அர்த்தம். டோன்ட் கோ அப்படின்னா போகாத. மெதுவாக போகாதே அப்படிங்கிறதுக்கு டோன்ட் கோ ஸ்லோ. நெக்ஸ்ட் ஒன், எங்கேயும் போகாத. எங்கேயும் போகாத. இது நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா, டோன்ட் கோ எனிவேர். டோன்ட் கோ எனிவேர். எங்கேயும் போகாதே. எனிவேர் அப்படின்னா எங்கேயும். போகாதேங்கிறதுக்கு நமக்கு தெரியும் டோன்ட் கோ. ஸோ எங்கேயும் போகாதே அப்படிங்கிறதுக்கு டோன்ட் கோ எனிவேர். நெக்ஸ்ட் ஒன், நீ போக மாட்டாயா. நீ போக மாட்டாயா. ஓன்ட் யூ கோ. ஓன்ட் யூ கோ. நீ போக மாட்டாயா. நெக்ஸ்ட் ஒன், ஒரு சின்ன வேண்டுகோள். ஒரு சின்ன வேண்டுகோள். a small request. a small request. ஒரு சின்ன வேண்டுகோள். நெக்ஸ்ட் ஒன், நீங்கள் என்னை கூப்பிட்டீங்களா. நீங்கள் என்னை கூப்பிட்டீங்களா. did you call me. did you call me. நீங்கள் என்னை கூப்பிட்டீங்களா. நெக்ஸ்ட் ஒன், அவளால் இதை செய்ய முடியும். அவளால் இதை செய்ய முடியும். she can do this. she can do this. அவளால் இதை செய்ய முடியும். நெக்ஸ்ட் ஒன், அவளால் இதை செய்ய முடியாது. அவளால் இதை செய்ய முடியாது.
நீங்கள் சொல்லுங்கள், இதுக்கு எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? வெரி குட். ஷி காண்ட் டூ திஸ். ஷி காண்ட் டூ திஸ். அவளால் இதை செய்ய முடியாது. முடியும் அப்படிங்கிறதுக்கு கேன், முடியாதுங்கிறதுக்கு காண்ட். நெக்ஸ்ட் ஒன், நேரத்தை வீணாக்குவதை நிறுத்து. நேரத்தை வீணாக்குவதை நிறுத்து. ஸ்டாப் வேஸ்டிங் டைம். ஸ்டாப் வேஸ்டிங் டைம். நேரத்தை வீணாக்குவதை நிறுத்து. நெக்ஸ்ட் ஒன், நீ சொல்ல மாட்டாயா. நீ சொல்ல மாட்டாயா. இதை நம்ம இங்கிலீஷில் ஓன்ட் யூ சே. ஓன்ட் யூ சே. நீ சொல்ல மாட்டாயா. நெக்ஸ்ட் ஒன், அவனால் இதை செய்ய முடியும். நம்ம ஏற்கனவே அவளால் இதை செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்கு நம்ம என்னன்னு படித்தோம் இல்லையா? இப்போ நீங்கள் சொல்லுங்கள், அவனால் இதை செய்ய முடியும். வெரி குட். ஹீ கேன் டூ திஸ். ஹீ கேன் டூ திஸ். இதுவே பாருங்கள், அவனால் இதை செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு எப்படி சொல்லணும்? அதுவே தான். வெரி குட். ஹீ காண்ட் டூ திஸ். ஹீ காண்ட் டூ திஸ். அவனால் இதை செய்ய முடியாது. நெக்ஸ்ட் ஒன், யாரும் எதுவும் சொல்லவில்லை. யாரும் எதுவும் சொல்லவில்லை. இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா, நோ ஒன் செட் எனிதிங். நோ ஒன் செட் எனிதிங். யாரும் எதுவும் சொல்லவில்லை. நெக்ஸ்ட் ஒன், சிந்தியா என் தோழி. சிந்தியா என் தோழி. சிந்தியா இஸ் மை ஃப்ரெண்ட். சிந்தியா இஸ் மை ஃப்ரெண்ட். நெக்ஸ்ட் ஒன், நீ வரமாட்டாயா. நீ வரமாட்டாயா. இதை நம்ம எப்படி கேட்கலாம்? ஓன்ட் யூ கம். ஓன்ட் யூ கம். நீ வரமாட்டாயா. நெக்ஸ்ட் ஒன், நான் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன். நான் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன். ஐ எம் ஈட்டிங். ஐ எம் ஈட்டிங். நான் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன், நாம் எங்கே சந்திப்பது. நாம் எங்கே சந்திப்பது. வேர் ஷால் வி மீட். வேர் ஷால் வி மீட். நாம் எங்கே சந்திப்பது. நெக்ஸ்ட் ஒன், வேகமாக போகாதே. வேகமாக போகாதே. உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சு அப்படின்னா சொல்லுங்கள். வேகமாக போகாதே. டோன்ட் கோ ஃபாஸ்ட். டோன்ட் கோ ஃபாஸ்ட். வேகமாக போகாதே. நெக்ஸ்ட் ஒன், நான் உங்களுக்கு என்ன செய்யலாம். நான் உங்களுக்கு என்ன செய்யலாம். வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ. வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ. நான் உங்களுக்கு என்ன செய்யலாம். லாஸ்ட் ஒன், வாய்ப்பு இல்லை. வாய்ப்பில்லை. நோ சான்ஸ். நோ சான்ஸ். வாய்ப்பில்லை. ஃபைனலாக நான் உங்ககிட்ட ஒரு 2 கொஸ்டின் கேட்குறேன். நீங்கள் எல்லாருமே ஈஸியான சென்டென்ஸ் தான், கண்டிப்பாகவே நீங்கள் எல்லாருமே ஆன்சர் பண்ணுங்கள். அவளுக்கு பணம் தேவை. அவளுக்கு பணம் தேவை. அவளுக்கு பணம் தேவையில்லை. அவளுக்கு பணம் தேவையில்லை. நம்ம ஏற்கனவே எங்களுக்கு பணம் தேவை அப்படிங்கிறதுக்கு நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்னு நம்ம படித்தோம். இப்போது அவளுக்கு பணம் தேவை, அவளுக்கு பணம் தேவையில்லை, இந்த 2 சென்டென்ஸுக்கும் இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆன்சர் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.